சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். சரி, அப்போ மற்ற ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. என்ன ஏற்பாடுமா? கல்யாணத்துக்கு. ரொம்ப சந்தோஷமா. நம்ம கல்யாணத்தை சிம்பிளாக நடத்திடலான்னு எனக்கு தோணுது. உங்கள் விருப்பம் என்ன? வேறு எதுக்கும் இல்லை, இந்த வயசுக்கு மேலே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வெக்கம்தான். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. தேங்க்ஸ். நான் நினச்ச மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஐ லைக் இட். கல்யாணத்தை சிம்பிள் ஏதோ ஒரு கோவிலில் வச்சுக்கிட்டு அப்புறம் பதிவு பண்ணிக்கலாம். நான் தேதி குடிச்சிட்டு மற்ற ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்லா இருக்குமா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. இப்போது வருவீங்களா? காலையில் இறக்கி விட்றேன். இல்லை, நானே போய்க்கிறேன். சரி, வரேன். பாஸ்கர், நீ சின்ன வயசுல ஆசைப்பட்டதெல்லாம் என் சக்திக்கு மீறந்தா இருந்தா கூட நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ உன் ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருக்கேன்பா. இந்த வீடு நம்ம சொந்த வீடா இருந்தா கூட இதை வித்தாவது வித்யாவோட வீட்டை மீட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த வீட்டை மீட்டு கொடுத்தாதான் வித்யா உனக்கு கிடைப்பா. அது நிறைவேறாது போல இருக்கேப்பா. இல்லம்மா, நான் வித்யாவை இழந்துட்டேன்னு வருத்தப்படல. அவ விருப்பப்படியே மறுபடியும் அவளுக்கு வீடு கிடைச்சிருச்சே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஒருவேளை என்ன விரும்பி இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன்னு வித்யா சொன்னாமா. அந்த அளவுக்கு அவ வீட்டு மேல பாசம் வச்சிருக்கா. தன்னை அழிச்சிட்டாலும் பரவாயில்ல, தான் அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை எப்படியாவது மீட்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்கா. அந்த உறுதியும் உண்மையான நேசமும் தான் மறுபடியும் அவன் வீட்டை மீட்டு கொடுக்க போகுது. எனக்கு சந்தோஷம்தாம்மா. பாஸ்கர், வித்யா கிடைக்கலையேன்ற விரக்தியில நீ என்ன எடுவியோன்னு நான் பயந்து போயிட்டேன்ப்பா. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதுதான்ப்பா கிடைக்கும். நீ தைரியமா இரு. இதை பாருப்பா, நீ முதல்ல கை கால் அலம்பிக்கிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன? சார், வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம். சார், எங்க அப்பா வாங்கின கடனை வட்டியோடு சேர்த்து கட்டிட்டு எங்க வீட்டை மீட்கணும். அதுக்கு எவ்வளவு கட்டணும்? வெரி குட். உங்க வீட்டை ஜப்தி பண்ணப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க அழுகையும் கதறலும் என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போ நீங்க சொன்னதை கேட்டவொன்னே எனக்கு பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்க சார். வாப்பா. இதை கமலா மேடம்கிட்ட கொடுத்து இவங்க லோன் அமௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வா. சரிங்க சார். இதாங்க சார். நீ போகலாம். ஓகே சார். மேடம், வட்டியோடு சேர்த்து 5,78,750 ரூபா இருக்கு. அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நாங்க வரோம். ஓகே. வரேன் சார். வாங்க.
மேடம், நம்ம எல்லா டீலர் சார்பா பேசுறதுக்காக மிஸ்டர் முருகன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். உட்காருங்க. இனிமே ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறதா இருந்தா எல்லா டீலர்ஸும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சார்பில் யாராவது ஒருத்தர் வந்தா போதும்னு சொல்லியிருந்தேன். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்லை மேடம், பெருமையான விஷயம்தான். எப்போ உங்கள் பழைய டீலர்ஸ்லாம் டெபாசிட்டை திருப்பி வாங்கிட்டாங்களோ அப்போயே நாங்கள் உங்கள் டீலர் ஆகிட்டோம். முன்னாடியெல்லாம் எங்கள் கடையில் வியாபாரமே இருக்காது. எப்போ காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் டீலர்னு போர்டு வச்சோமோ அப்போ இருந்து நல்ல சேல்ஸ் மேடம். ஓ, உங்களை விட்டுட்டு சென்னை பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் டீலர்ஷிப் எடுத்தவங்கலாம் இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க மேடம். இங்க பாருங்க, தேவையில்லாம நம்ம அடுத்தவங்க விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. நீங்க என்ன விஷயமா பேச வந்தீங்களோ அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. சாரி மேடம், எங்கள் கஸ்டமர்ஸோட தேவையை பூர்த்தி செய்ய முடியல மேடம். அவ்வளோ டிமாண்டாக இருக்குது உங்கள் மோட்டார்ஸ் எல்லாம். உங்கள் சப்ளை குறைச்சலாக இருக்குது. 300 சப்ளை பண்ண வேண்டிய இடத்துல 100-120 தான் சப்ளை பண்ணுறீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வந்து ஏமாந்து போகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். அதனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி நாங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும் மேடம். அதுக்கு வேணால் நாங்கள் டெபாசிட் இன்னும் அதிகமாகவே தரோம் மேடம். ஓகே சார், ஓகே. கஸ்டமர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலேன்னு நீங்க சொல்ற உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க கேட்குற அளவுக்கு நாங்க உங்களுக்கு சப்ளை பண்றோம். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். வரேன் ஓகே, மேடம். வாங்க சார். வரேன் சார். வாங்க. சார், நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் சாமி கண்ணுவை அவசியம் வர சொல்லுங்க. ஓகே மேடம், நான் போய் எல்லாரையும் வர சொல்றேன். ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம். நம்ம கம்பெனி மோட்டார்ஸ்க்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். உங்க எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணம், நம்ம மோட்டார்ஸ்க்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு டிமாண்டும் இருக்கு. கஸ்டமர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம டீலர்ஸ் நம்ம கிட்ட வராங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு நாம உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இன்னொரு யூனிட் போடலான்னு இருக்கேன். ஸோ வெளியில இருந்து தான் நாம ஆட்களை கூட்டிட்டு வரணும். இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? மேடம், நீங்க தப்பா நினைக்கலனா நான் என் கருத்தை சொல்லலாமா? தாராளமா, அதுக்கு தானே நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். மேடம், இன்னைக்கு நம்ம கம்பெனியோட மோட்டாருக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே குவாலிட்டி தான். கண்டிப்பா, அதை மறுக்க முடியாது. இப்போ புது யூனிட்டுக்காக நாம புது ஆட்களை கொண்டு வந்தோம்னா இதே குவாலிட்டி கிடைக்குமான்னு தெரியாது இல்லையா? நான் ஏன் சொல்றேன்னா, நாம ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வெற்றியை நாம அப்படியே தக்க வச்சுக்கணும்னா புது லேபர்ஸ் எடுக்காம இருக்கிறதா நல்லது. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேணா புது ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு டைரக்டா அவங்கள ப்ரொடக்ஷன்ல இறக்காம இருக்கிறதா நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், இப்போ நமக்கு இருக்கிற டிமாண்டை நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா மார்க்கெட்ல எப்பவுமே நம்ம மோட்டாருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுவும் முக்கியம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சாமி கண்ணு. எந்த காரணத்துக்காகவும் நாம குவாலிட்டியை குறைச்சிக்க கூடாது. ஆமா மேடம். ஆனா டீலர்ஸ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியலையே. அதுக்கு ஓவர் டைம் போட்டுக்கலாம் மேடம். இப்போ நாங்க 8 மணி நேரம் வேலை செய்யறோம். கூட 4 மணி நேரம் ஓவர் டைம் செஞ்சோம்னா 50% ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். வெரி குட். நல்ல ஐடியா இல்ல சார்? கம்பெனிக்கும் லாபம், ஒர்க்கர்ஸ்க்கும் லாபம், டீலர்ஸ்க்கும் திருப்தி. வெரி குட் ஐடியா. ஆமா மேடம், நம்ம கிட்ட திறமையான ஆட்களை வச்சுக்கிட்டு வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வர தேவையே இல்லையே. ஓட்டி போட்டு கொடுத்துருங்க. ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே மாதத்துல ஒரு நாள் நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் உங்க குடும்பத்தோட குழந்தை குட்டி எல்லாரையும் கூட்டிட்டு போய் நைட் டின்னர் சாப்பிடலாம். அப்புறம் வருஷத்துல 2 நாள், குறிப்பா சம்மர் டேஸ்ல உங்க ஃபேமிலியோட ஊட்டி கொடைக்கானல்னு நம்ம எல்லாரும் டூர் போயிட்டு வரலாம். அப்பதான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்தும். ஓயாம உழைக்கிற உங்களுக்கும் உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கும். மேடம், உங்களுடைய இந்த பெருந்தன்மையும் மனிதாபிமானமும் யாருக்கு வரும்? இந்த நல்ல மனசுக்காக தானே நாங்க அந்த சென்னை பம்ப்ஸை விட்டு இங்க வேலைக்கு வந்தோம். எங்க எல்லார் சார்பிலையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க போலாம்.
என்ன மணி, திடீர்னு இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் தர? என்ன சும்மா வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்றியா? இல்ல கவி, இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலவரம் இதுதான். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸ் 1000 ரூபாய் பிரீமியம்ல போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த மோட்டரும் இந்த பிரீமியத்துல போனதே இல்லையே. இது என்ன காரா இல்ல பைக்கா? இதே காஞ்சனா கம்பெனி மோட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கழிவுநீர் தொட்டி கிளீன் பண்றது கூட யூஸ் ஆகாதுன்னு மார்க்கெட்ல பேசிட்டு இருந்தாங்களே. ஆமா, அது அப்போ. அந்த நிலைமை இப்ப மாறி போச்சு. நோ, அவன் நிலைமை மோசமாகணுமே தவிர நல்லபடியா மாறக்கூடாது. ச்சே, நான் என்னதான் பண்ணாலும் அவ மறுபடியும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கா. விட மாட்டேன். அவளையும் அவ கம்பெனியும் இருந்த இடம் தெரியாம சாம்பல் ஆக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. கவி, கூல் டவுன். இனிமே அதுக்கு செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. வா போலாம். அப்படியா? வர சொல்லு. யார் கவி? பேங்க் மேனேஜர் வந்திருக்காராம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சார் அதிசயமா இந்த பக்கம்? இல்லை மேடம், உங்கள் கம்பெனிக்காக 1.5 கோடி ரூபா ஓடியா எங்கள் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கோம். அதை இன்னும் திருப்பி கட்டவே இல்லை. அதை கேட்டு போகலான்னு தான் வந்தேன். வெயிட், நீங்க எப்போ என்கிட்ட 1.5 கோடி ஓடி கொடுத்தீங்க? நான் எப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கினேன்? நீங்கள் இல்லை மேடம், காஞ்சனா மேடம் இருந்தப்போ இந்த கம்பெனிக்காக எங்கள் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கோம். சரி, கம்பெனிக்காக வாங்கினப்ப கட்டி தானே ஆகணும். கவி, உன்கிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். ஓ சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். கவி, எதுக்கு அவசரப்பட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுக்கறேன்னு ஒத்துக்கிற? ஆமா, காஞ்சனா கம்பெனியை விட்டு போறப்ப கம்பெனிக்காக நான் 1.5 கோடி ரூபாய் ஓடி வாங்கினேன்னு நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தானே போனா. அது உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும், மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம செக் லீஃப்ல அவ தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. இந்த ஆள் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. சொன்னா நீ சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. பேங்க் மேனேஜரை உள்ள அனுப்புங்க. சொல்லுங்க மேடம். சார், நீங்க ஓடி கொடுத்தது காஞ்சனா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்றப்ப. காஞ்சனா கம்பெனியை காரணம் காட்டி அவங்க சொந்த செலவுக்காக கூட பணத்தை வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா அவங்க ரிலீவ் ஆகி போறப்ப என்கிட்ட அந்த 1.5 கோடி ரூபாவை பத்தி எதுவும் சொல்லல. சோ எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேடம், நாங்க காஞ்சனா மேடத்துக்காக கொடுக்கல, கம்பெனிக்காக கொடுத்தோம். இப்போ நீங்க அதை கட்டி தான் ஆகணும். செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் சார்? காஞ்சனா மேடம் தான். அப்பா அவங்களே போய் கேளுங்க. அது எப்படி மேடம்? எனக்கு மனசாட்சி இருக்குல்ல. எது மனசாட்சியா? சாதாரண பேங்க் மேனேஜரா இருந்த நீங்க சீனியர் பேங்க் மேனேஜரா ஆனது எப்படின்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. சொல்லும். என்ன ஞாபகம் இருக்கா? அது உங்களால தான் மேடம். நீங்க இதுக்கு மேலேயும் பெரிய பதவிக்கு போலாம். என்ன பதவி வேணும்னா மனசாட்சியை விட்டுடுங்க, இல்ல மனசாட்சி தான் வேணும்னா வேலையை விட்டுடுங்க. ஓகே மேடம், ஓடி விஷயமா காஞ்சனா மேடத்தை போய் பார்க்குறேன். குட், நீங்க பொழைக்க தெரிஞ்சவருங்கிறத அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. வர மேடம். ஓகே. மணி, என்ன சார் நியாயம் இது? நான் எதுக்காக 1.5 கோடி ரூபாய் பணம் கட்டணும்? நான் சென்னை பம்ப்ஸை விட்டு வெளியில வரும்போது 1.5 கோடி ரூபாய் இருப்பா காட்டிட்டு கேஷ கையில கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். நான் எதுக்கு சார் கட்டணும்? மேடம், நீங்க கவிதாட்ட பணம் கொடுத்துருந்தா அப்பயே எழுதி வாங்கியிருக்கணும். கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரம் மூலமா நாம எப்படி அவங்ககிட்ட கேட்க முடியும்? நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த செக்குக்கு தான் நான் பணம் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உடனே பணத்தை கட்டுற வழி பாருங்க. என்ன சொல்றீங்க சார்? என்னால இப்ப உடனடியா எந்த பதிலும் சொல்ல முடியாது சார். நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். யோசிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பணத்தை கட்டலன்னா நோட்டீஸ் வரும். லீகல் ஆக்ஷனை நீங்க சந்திக்க வேண்டி வரும். சாரி மேடம், நான் வரேன்.
அப்பவே அவளை கத்தியால குத்துனதை சரியா பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆமா, நீ அவளை குத்திட்டு போய் ஜெயில உட்காந்துக்கோ. நீ வேற ஏன்னா என் உயிர் எடுக்கிற? ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, நிம்மதியா இருக்கலாம்னா இப்ப இன்னொரு பிரச்சனை. என்ன ஜென்மமோ தெரியல சர்ணா, எனக்கு சாகுற வரைக்கும் நிம்மதியே கிடையாது. மேடம், லீகல் ஆக்ஷன் சொல்லிட்டு போறாரு. நாம உடனடியா தமிழ் குமரனை போய் பார்த்தா நல்லது. ஏதாவது வழி கிடைக்கும். உடனே போய் பார்க்கணும் மேடம். சார், நீங்க சொல்றதான் சார் சரி. வா, தமிழ்குமரன் போய் பார்ப்போம். வா. வாங்க மேடம். வாங்க சார். யோசிக்காத, வா. என்ன மேடம் இப்படி அநியாயமா போய் மாட்டிக்கிட்டீங்க? நீங்க கம்பெனியை விட்டு விலகிறன்னு எழுதி கொடுத்தப்பவே நீங்க பணத்தை ஒப்படைச்சதையும் கம்பெனியோட வரவு செலவுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு அப்பவே எழுதி வாங்கியிருக்கணும். அதை செய்யாதனால பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல். என்னமோ சார், நடந்தது நடந்து போச்சு. சரி, நான் இப்ப அந்த பிரச்சனையில இருந்து மீள்றதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. வேற வழியே இல்லை மேடம், நீங்க பணத்தை கட்டி தான் ஆகணும். வேற வழியே இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் ஜெயிக்காதே. நான் என்ன பண்ணுவேன்? 1.5 கோடிக்கு நான் எங்க போவேன்?